நன்றி மீண்டும் உங்களுக்கு. அடுத்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் அவர் வந்து ஆன்டகனிஸ்டா புரோட்டகனிஸ்டான்னு தெரியல, ஆனா பார்க்க டெரரா இருந்தாலும் பயங்கர ஸ்வீட் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லும் போது புரியுது. ஐ வுட் லைக் டு வெல்கம் சாம்பசிவம் அவர்கள். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வு தாழ்வுகளில் என்னிடம் பயணித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தினர், நண்பர்கள், கலையுலக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இது என்னுடைய 3வது திரைப்படம். அடவி என்ற திரைப்படத்தை 2020 ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் மனிதர்கள் லாஸ்ட் இயர், இப்போ 3வது வந்துடுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் தேங்க்ஸ் சொல்ல வேணாம்னு சொன்னார். பட் எல்லாரும் அவருக்கு தான் சொன்னாங்க, எனக்கு யாருமே சொல்லலை. நான் ஜஸ்ட் சரியாக கவனிக்கல. ஒரு சிலர் மட்டும்தான் சொன்னீங்க. பொதுவாக படம் முடிச்சுட்டு ப்ரொடியூசரை வந்து அடுத்த படத்தில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் ஓப்பனிங்கில் யாருமே கண்டுக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இங்கே பேர் சொல்லி தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தென் இப்போ சீஃப் கெஸ்டாக இருக்கிற சார் விக்ரம் சார் அண்ட் சபரி, ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாத ஃபேமிலி, யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ் சினிமா, எல்லாருக்குமே தெரியும், சிவகுமார் சார். அவர் தான் அந்த என்ன சொன்னார்னா, சூரிய 2 படம் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒரு கதை இருக்குது, பையன் நல்லா பண்ணியிருக்கான், பண்ணுறீங்களான்னார். இல்லை பணம் இல்லைன்னா, பணம் யாரையா கேட்ட, நீ படம் பண்ணுனாரு. பொதுவாக ஒரு இது இருக்குது, வெங்கட் பிரபு சார் வந்துட்டு கதையோட படம் பண்ணுவார், தம்பியில் படம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணம் கூட தேவையில்லை, கதை இருந்தால் நல்ல கதை இருந்தால் ஆள் கிடைச்சா படம் பண்ணுவார், பணமே அவருக்கு தேவையில்லை. ஸோ அந்த இதில் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் சொன்னது தான், நீங்கள் பணம் அவசியம் கிடையாது, செய்யணுன்ற எண்ணம், அந்த சரியான விஷயங்கள் கிடைச்சா, ஒரு டீம் கிடைச்சா பண்ணிடலாம். ஸோ நீங்கள் தான் அது காரணம். ரொம்ப நன்றி. இன்னொன்று ஒரு இருக்குது, பாகிராசர் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குருநாதருக்கு வந்துட்டு ஒரு 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 பொண்ணு ஒரு கேமரா வந்து படம் எடுக்க போயிடுவான்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு கதை கிடச்சிச்சுன்னா போயிடுவார், பணம் தேவை கிடையாது. அப்போ பண்ணிவிடுவாங்க. என்ன ரீசன்னா, அவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு அவர், அவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு. டெக்னீஷியன்ஸில் இருந்துட்டு நடிகர்கள் இருந்துட்டு எல்லாருமே அதிகமாக உருவாக்கிறதுனால ஸோ அவருக்கு அது ஈஸியாக பண்ண முடியாது. அந்த ஹோப் எல்லாருக்குமே அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. டிஓபியில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஒரு நாள் சைலண்டாக உட்காந்துட்டு போய் பார்த்தா வந்து பச்சையாக திட்டிட்டு இருக்காங்க. சொல்லி தெரியல, எனக்கு தெரியல. அப்புறம் அவன் பார்த்தா எனக்கு இந்த கட்டத்தில் வாய்ப்பு இருந்துச்சு, அது சொல்ல மாட்டேன். ரைட், ஓகே. அதனால் அப்புறம் அஸ்வின் எடிட்டர், ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள். என்ன ஒன்று, நீங்கள் ஃபோனில் பேசும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் மாதிரி தான் இருக்கும். இப்போ அவ்வளோன்னு சொன்ன 2 நாள் கழிச்சு அவ்வளோன்னு திருப்பி சொல்லுவான். மறுபடியும் நல்ல சரியான டெக்னீஷியனாக ஒர்க்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் அவர் ஒர்க்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன், சந்தோஷ் ராவணன். அதை அவர் தான் சொன்னார், அந்த கதை சொல்லும்போது பிடிச்சிருந்து, பட் பணம் இல்லை எடுக்கிறதுக்கு, அதையும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் செட் ஆச்சு. எனக்கு டீம் செட் ஆனது சரி தம்பி வா பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்து பண்ணோம். ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட், முக்கியமாக ஒரு கண்டென்ட். நான் பண்ண 2 படங்கள்லையுமே வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த படத்துலேயே வந்து இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் இருக்குது. அதை வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக அந்த ஒரு கண்டென்ட் நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரெஸ் ஷோவில் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் நம்புகிறேன். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமாவில் இன்னைக்கு புதியவர்களோட வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நான் நிறைய பேசணும்னு எடுத்துட்டு வந்தேன், பட் எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் சார் சொன்னார், எல்லாமே முன்னாடி பேச கடைசியில் யார் பேசுறது தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் நினைச்ச எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. அப்புறம் சீரியஸ் சாரும் நிறைய பேசிட்டாரு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு புதியவர்களோ இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்களோ ஒரு திரைப்படம் பண்ணும்போது அது சரியான படமாக இருக்கும்போது வாங்குறவங்களும் சரி இல்லை மற்ற எல்லாருமே சரி, அது சரியான இருக்கும் அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த சப்போர்ட் மட்டும் இந்த விநியோகஸ்தர்கிட்டையும் அந்த ஓடிடி சம்மந்தப்பட்டவங்களையும் நான் வந்து ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன். முதல்ல வந்துட்டு நீங்கள் படம் கொண்டு போகும்போதே இது ஆர்டிஸ்ட் இல்லாத படம் அப்படின்றத ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாமல் அது ஜஸ்ட் கொஞ்சம் வாங்கி பாருங்கள். எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாமே வந்துட்டு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் தான். பிகினிங்கில் வந்து அவங்க வரும்போது அறிமுகம் தான். இப்போது அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தாங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா சூப்பர் ஸ்டார் நிரூபிக்கப்படுவார். அதே மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களும் சரி இயக்குநர்களும் சரி அவர்களோட வாய்ப்பு வரும்போது அவரை ப்ரூவ் பண்ண முடியாது. புதியவர்கள் வரும்போது சரியான ஒரு
சரியான ஒரு படம் பண்றாங்க, சரியான ஒரு கருத்தை அவங்க தெரிவிக்கும் போது அதை அவங்க சரியா பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து டிசைட் பண்ண, சரியான சரியான சொல்லிட்டு போயிடலாம். சரியா இருக்க பட்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ரெஸ் மீட்டிங் சார்பாக அனைத்து சினிமா சம்பந்தப்பட்ட அந்த விநியோகஸ்தர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. Absolutely well said. Thank you so much, sir. அடுத்ததாக வந்து எல்லாருமே நம்மளுடைய கதாநாயகனை பார்த்து ரொம்ப யங்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் நம்புறேன் நீ எவ்வளவு தூரம் யங்கா இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேஷன் ஃபார் சினிமா ரொம்ப யங்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எவ்வளவு அடிகள் வாங்கினாலும்